எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் கொடுக்கிற சாட்சிக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது உபாகமம் 33:28 சொல்கிறது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொல்லி ஏன் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் எந்த ஜனங்களோடும் கலவாத ஜனங்கள், தன்னை தனித்து வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஜனங்கள், எந்த ஒரு அசுசியான காரியங்களுக்கும் தலையிடாத ஒரு ஜனங்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். யாரும் இல்லை பிரதர், எனக்குன்னு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க பிரதர், என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தனியாக தான் இருக்கணும், என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஏன் உன்னை அவர் தனிமைப்படுத்த வேண்டும்? எதற்காக? எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்கிறவர் ஏன் உனக்கு வாழ்க்கை தராமல் தனிமைப்படுத்தியிருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்கள். ஏன் தெரியுமா? உன்னுடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்க, நீங்கள் அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கும்படிக்கு உங்களை அவர் வேறு பிரித்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எனவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். தனித்து இருக்கிறதுனால் அவன் சாப்பிடாமல் இருக்க போவதில்லை, அவன் தனித்து இருக்கிறதுனால் துக்கத்தோடு இருக்க போவதில்லை, அவன் தனித்து இருக்கிறதுனால் வேதனையோடு கண்ணீர் விடுக போவதில்லை. காரணம் என்ன? அவன் தனிமையை அவர் சுகமாய் மாற்றுவார். இன்றைக்கு தனிமையை அவர் மாற்றுவார், சுகமாய் மாற பண்ணுகிறவர். இன்றைக்கு உன் அருகே வந்து நின்று அவர் சொல்லுகிறார், அவர் சுகமாய் உன்னை சந்தோஷப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறவரே அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. தனித்து சுகமாய் வாசம் பண்ண நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்கிறது? நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். யாருக்கு இந்த ஆசீர்வாதமாம்? கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எப்படி இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கெல்லாம் பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இன்றைக்கு நீங்கள் ஆபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அமைதியாயிருப்பீர்கள், விக்கனமின்றி வாசம் பண்ணுவீர்கள். எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது? கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வந்து பலிக்கும். சுகமாக இருப்பீர்கள், உங்கள் சுகவாழ்வில் துளிர்க்கும், நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். தயவும் காருண்யமும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கட்டும், பலப்படுத்தட்டும். எல்லாருக்கும் சகாயம் பண்ணுகிற கேடகமாக இருக்கிற கர்த்தர் உதவி செய்யும்படி இறங்குவீராக ராஜா. தேவ தயவு இப்பொழுது இறங்கி வரட்டும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாருடைய தனிமையை மாற்றுவீராக. கர்த்தருடைய வெளிச்சம் இப்பொழுது இறங்கி வரட்டும், மேன்மைப்படுத்தி நிறுத்தும், தடைகள் எல்லாம் நீங்கட்டும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.